ஹாய் கைஸ். இந்த வீடியோட நோக்கம் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறதுக்காக சடனாக எனக்கு மைண்டில் தோணுச்சு. அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து மெஜாரிட்டி ஆஃப் நம்ம ஆளுங்க வந்து ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒர்க் ஸ்டைல். ஓகேவா? லைக் யூரோப் எடுத்துட்டோம்னா அங்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி. என்ன அந்த சைட் போயிட்டோம்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் மற்ற கண்ட்ரி, நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் அப்புறம் வந்து நம்ம மிடில் ஈஸ்ட் சைடு, துபாய், கத்தார் அந்த சைடில் பார்த்தாலும் ஓவராலாக வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வந்து என்ன தான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகிறோம். பட் நம்மளால் வந்து சமைச்சு சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து என்ன செய்கிறது, நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படியே வந்து நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி நீங்கள் இருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஹெல்த்தை வந்து நம்ம டேக் கேர் பண்ணாமல் போயிடுறது. ஸோ என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னடான்னா, ஃபாரினில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் வந்து உங்களோட பாடியை வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்து உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு என்ன டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதிகமாக கேள்விப்படுறது எப்படின்னா வந்து சின்ன வயசு மரணங்கள். ஏன்னா அதை நான் நிறைய பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸே போய் ஒரு சில பசங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அது என்னை பாதிச்சிருக்கு. அப்புறம் வந்து நம்ம கோவிட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பார்க்குறோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறீங்க. அதாவது பிறப்பும் இறப்பும் வந்து கடவுள் தீர்மானிக்கிறது, சரியா? அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இறைவன் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் நம்மளோட செல்ஃப் வந்து நம்ம சைடு வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். நம்மளோட பாடியை அட்லீஸ்ட் 6 months 1 yearக்கு போங்க, செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வந்து இம்பார்ட்டன்ட் வந்து வாட்டர், தண்ணி வந்து எவ்வளோ பெரிய முக்கியங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானுமே வந்து ஒரு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடாமல் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோங்க. ஏன்னா வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள், தண்ணி குடிங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாக உங்கள் உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வரக்கூடிய